சட்ட புத்தகங்களை நம் தாய்மொழியில் படிப்பதற்கு நமக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த புத்தகங்களினுடைய விலையை கருத்தில் கொண்டு அந்த விருப்பத்தையே நாம் கைவிட்டுருவோம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களும் சட்டங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்திய சட்ட அமைச்சகத்தால் 21 மொழிகளில் இந்த சட்டங்கள் அனைத்தும் மொழிபெயர்க்கப்பட்டு தன்னுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்ட புத்தகங்கள் அனைத்தையும் நம் தாய்மொழியில் எப்படி பதிவிறக்கம் செய்து படித்து பயன்பெறுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாரில் legislative.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். legislative.gov.in டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்டரை தட்டுங்க. இங்கே பாருங்கள், மத்திய அரசின் சட்ட அமைச்சகத்தினுடைய வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ் விங் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ், இந்த ரீஜனல் லாங்குவேஜ் மெனுவில் பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் ரீஜனல் லாங்குவேஜ், சென்ட்ரல் ஆக்ட்ஸ் இன் ரீஜனல் லாங்குவேஜ், க்ளோசரி இன் ரீஜனல் லாங்குவேஜ், இப்படி 3 விதமான முறையில் சட்ட புத்தகங்களை சட்ட அமைச்சகத்தினுடைய இந்த இணையதளத்தில் பிரிச்சிருக்காங்க. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதுக்குன்னு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் தனியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காகவே தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நான் தமிழில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் மொழியில் இருக்க இந்த வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அடுத்த டேப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அந்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களும் இதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நான் தமிழ் மொழியில் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வியூ மோரை கிளிக் பண்ணுறேன். ஒரு கூடுதலாக ஒரு டேப் ஓப்பன் ஆகுது, அதை ஓகே கொடுக்குறேன். இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தமிழ் மொழியில் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். 843 பக்கங்கள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தமிழ் மொழியில் நமக்கு ரெடியாக இருக்குது. இங்கே இதிலேயே நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். இல்லையா, நீங்கள் பதிவிறக்கம் செய்து உங்களுடைய கணினியிலையோ கைபேசியிலையோ பயன்படுத்த முடியும். அடுத்து சென்ட்ரல் ஆக்ட்ஸ் இன் ரீஜனல் லாங்குவேஜ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சட்ட புத்தகங்கள் அனைத்துமே 21 மொழிகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 19வது பிரிவில் தமிழ் மொழி இருக்குது. நான் தமிழை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எத்தனை மத்திய அரசினுடைய சட்டங்கள் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இதுவரை மொத்தம் 189 சட்ட புத்தகங்கள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கு. இதில் நான் சில புத்தகங்களை உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்திய காப்புரிமை சட்டம் பற்றி நாம் தமிழ் மொழியில் படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 89வதாக இந்திய காப்புரிமை சட்டம் 1957ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டம் தமிழ் மொழியில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ டவுன்லோடு பண்ணுறேன் பாருங்கள். இந்திய காப்புரிமை சட்டம் நம் தாய்மொழியில். இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 48வதாக இந்திய குடியுரிமை சட்டம் இருக்குது. இதனுடைய டவுன்லோட் லிங்க் இந்த இடத்துல இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். பாகப்பிரிவினை சட்டம் பற்றி தமிழ் மொழியில் படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 8வது சீரியல் நம்பரில் பாகப்பிரிவினை சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். பாகப்பிரிவினை சட்டம் 1893 தமிழ் மொழியில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சட்ட அமைச்சகத்தின் இந்த இணையதளத்தில்
சட்ட புத்தகங்கள் வந்து 21 மொழிகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொத்த மொழிகள் 22. ஆனால் இங்கே 21 மொழிகளில் மட்டும்தான் இந்த புத்தகங்களை தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு மொழி வந்து இந்த அட்டவணையில் இல்லை. அந்த மொழி எந்த மொழி என்பது பற்றியும், எதனால் அது விடுபட்டுள்ளது என்பது பற்றியும் அறிந்தவர்கள் இங்கே பகிரலாம். நன்றி.